மனம் அழுத்தமாகவே இருக்கின்றது. என்னன்னே தெரியல. என்னையும் கவனிச்சுக்க முடியல. மத்தவங்களையும் கவனிச்சுக்க முடியல. எப்பவுமே ஒரு பதட்ட நிலையிலேயே மனசு போய்க்கிட்டே இருக்குது. இன்னும் மோசமாயிருமோன்னு ஒரு பயம் வருது. இதனால சிந்திச்சு சிந்திச்சு தலைவலி அதிகமாயிருது. திடீர்னு தூக்கம் வருதுன்னு போய் படுத்தோம்னா 2 நிமிஷம் தான் தூக்கம் கலைஞ்சு போயிருது. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சாப்பிட முடியல. பாத்ரூம் போக முடியல. ஒரு இடத்துல உட்கார முடியல. அங்கிட்டு இங்கிட்டு அலமோதிக்கிட்டே இருக்க வேண்டியதா இருக்குது. எதை யோசிக்கிறது, எப்படி யோசிக்கிறதுனே தெரில. ஆனால் என்னன்னே தெரியல, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒன்று என்னை தொந்தரவு பண்ணிகிட்ருக்கு. நான் மற்றவங்க முன்னாடி நடிச்சுக்க வேண்டியதாக இருக்குது. சிரிக்கிற மாதிரி நடிக்க வேண்டியதாக இருக்குது. மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு சொல்லி ஒதுங்கி ஒதுங்கி இருக்க வேண்டியதாக இருக்குது. வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியல. வெளியில் போனால் யாராவது நல்லா இருக்கியான்னு கேட்டுருவாங்களோன்னு பயம் வருது. அவங்க விசாரித்தா ஏதாவது சொல்லிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு பதட்டம் வருது. இதனால் என்னன்னே தெரியாமல் எனக்குள்ளே நான் முடங்கிட்டே இருக்கிறேன். இப்படி வீட்டுக்குள்ளேயும் முடங்கிட்டு வெளியிலையும் முடங்கிட்டு எத்தனை நாளைக்கு நான் இந்த வாழ்க்கை வாழ்கிறது? எனக்கு இந்த வாழ்க்கை தேவையா? நான் என்ன பண்ணுறது? ஏன் எனக்கு இந்த நிலை? நான் முன்னெல்லாம் இப்படி இல்லையே, நல்லா தானே இருந்தேன். இப்போ இந்த காலகட்டத்தில் ஏன் இவ்வளோ பிரச்சனை வருது? சில நேரம் தூங்குறேன், சில நேரம் தூங்குறேன்னு சொல்லி படுக்கிறேன், முடியலை. யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு சிந்தனை வருது. என்னை எங்கேயோ இழுத்துட்டு போயிடுது. என்னை நானே காயப்படுத்திக்கிறேன், என்னை நானே அடிச்சுக்கிறேன், என்னை நானே துன்புறுத்திக்கிறேன். இதை பார்த்து என் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் என் மேலே கோவப்படுறாங்க. இதுக்கு நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்கிறீங்களா? அழுதுட்டு இருக்கிறீங்களா? வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களா? அதற்கு தான் நாங்கள் இருக்கின்றோம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. இது போன்று தொடர்ந்து உங்கள் மனசில் எண்ணமும் சிந்தனையும் உங்களை தொலைத்து எடுத்துக்கிட்டு இருந்ததுன்னா இதுக்கான ஒரு வழிகாட்டுதல் தான் எங்களோட நிறுவனம் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபடுவதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளை கொடுத்து கொண்டு வருகின்றோம். அப்போ இது அட்வைஸ் பண்ணாலோ ஆறுதல் சொன்னாலோ உங்களை வச்சு கிளாஸ் எடுத்தாலோ இல்லை நீங்கள் உங்களை அமைதிப்படுத்துகிறேங்கிற பேரில் பல பயிற்சிகள் செய்தாலோ இதிலிருந்து விடுபட முடியாது. இதற்கான ஒரு தனி சிகிச்சை முறை இருக்குது. உங்கள் எண்ணம் எது உங்களை தொலைத்தெடுக்குது, எது உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, என்னன்னே தெரியாமல் ஒன்று ட்ராவல் ஆகுது அல்லவா, அதை கண்டுபிடிச்சு மாற்றி அமைக்கிறதுக்கு தான் உளவியல் பகுப்பாய்வு எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பி உங்களுக்கு உதவி புரியுது. அப்போ இதெல்லாம் எப்படி செய்யணும், எவ்வாறு இருக்கணும், நாங்கள் இதுக்கெல்லாம் டெய்லி கிளாஸ் எடுக்கணுமா, ஃபோனில் வரணுமா, நேரடியாக வரணுமா அப்படின்னு பல கேள்விகள் உங்களுக்கு வரும். நாங்கள் அனலைஸ் பண்ணுவோம். உங்களுக்குள்ளே எந்த சிந்தனைகள் வருது, எதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுது, எதெல்லாம் உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்குது, எதெல்லாம் உங்களால் ஏற்றுக்க முடியல, எதெல்லாம் உங்களை சிரமப்படுத்துதுன்னு சொல்லி உங்களுக்குள்ள தொடர்ந்து வர சிந்தனை எண்ணத்தை மறுசீரமைக்க உங்களை பகுப்பாய்வு செய்து ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வர எண்ணங்களை புது எண்ணங்களாக இருக்கலாம், தொடர்ந்து வரக்கூடிய எண்ணங்களாக இருக்கலாம், ஒரே எண்ணங்களாக இருக்கலாம். அதை பகுப்பாய்வு செய்து மறுசீரமைக்கும் பொழுது நீங்கள் வளர்ச்சிக்கு நோக்கி வர முடியும். பழைய எண்ணம் சிந்தனை உங்களை எப்படி சமாளிக்க வேண்டும், அது வந்தால் எப்படி அணுக வேண்டும், எவ்வாறு இந்த சூழலை எதிர்கொள்வது என்பதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் சிகிச்சைகளான எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனத்தில் ஒரு தனி மனிதனின் வளர்ச்சிக்கு தேவையான கல்வி, பொருளாதாரம், உளவியல் ஆரோக்கியம், சமூக அந்தஸ்து இவற்றில் ஏற்படும் சூழல்கள் தான் வாழ்க்கை சிக்கலை உருவாக்குகின்றது. இதை அணுகவும் இதிலிருந்து எப்படி சூழலை எதிர்கொண்டு வெற்றியை நோக்கி எடுத்து செல்வதும் என்பதற்கான உள பகுப்பாய்வு தான் சிகிச்சைகளாக எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் எம்எஸ்கே மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.